எக்ஸாம்பிள் கேரட் சாப்பிட சொல்கிறாங்க. கேரட்லாம் அந்த காலகட்டத்தில் நம்ம வாங்கி வச்சோம் அப்படின்னா கேரட் அழுகி தான் போகும். ஆனால் இப்போ நீங்கள் வாங்கி வச்சு பாருங்கள், கேரட் வந்து சுருங்கி போயிடுது. அந்த அளவுக்கு டெய்லி பேசிஸில் நம்ம எடுக்கிறதே கிடையாது. இன்னும் நம்ம ஹெல்த்தியாக வச்சுக்கணும்னா ஃப்ரூட்ஸ். இப்போ பசிக்குது அப்படின்னா பசி டைம் நம்ம என்ன சாப்பிட்றோன்னு நமக்கே தெரியாது. என்ன கையில் கிடைக்குதோ எடுத்து கடகடன்னு சாப்பிடும். அதுவும் இப்போ வெயிட் லாஸில் இருக்கும்போது சொல்லவே வேணாம். தான் மணி 1 அடித்தா போதும், என்ன இருக்கோ போட்டு தட்டில் போட்டு கடகடன்னு சாப்பிடுவோம். அந்த மாதிரி இல்லாமல் ஃபஸ்ட்டு நமக்கு பசிக்கும் போது தண்ணி வந்து குடிக்கணும். நம்ம தண்ணி குடிச்சு முடிச்சோன்னா ஃப்ரூட்ஸ் எடுக்கிறது. இப்போ ஷேக் குடிச்சிட்டு போகிறீங்க இல்லையா, இந்த ஷேக்கோட டேரெக்டாக லஞ்சு சாப்பிட்ணுன்னு கிடையாது. இதுக்கு நடுவில் நிறைய தண்ணி வந்து குடிக்கலாம், நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். எல்லா ஃப்ரூட்ஸுமே வந்து சாப்பிட்லாம், பனானா தவிர்த்து. பனானா ஏன் சாப்பிடக்கூடாதுன்னா அது வெயிட் கெயின் ப்ராசஸ்ஸு. பனானா கூட இப்போ இந்த ஏலக்கி பழம், மலை வாழைப்பழம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் ஓகே. இன்னொன்று வந்து நம்ம பண்ணுற பெரிய தப்பு என்ன அப்படின்னா, ஸ்கின்னை டேமேஜ் பண்ணுறதுக்கு நம்ம யார் எல்லாம் நெயில் இருக்கிறது. நியூட்ரிஷன் சென்டரில் இருக்கவங்க பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா நெயில் கட் பண்ணலைன்னா உள்ளே அலோவ் பண்ண மாட்டோம், உள்ளே கிடையாது. இங்கே உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறவங்கள. ஏன் அப்படின்னா நம்ம நெயில் இருக்கு இல்லையா, அதில் வந்து கோடிக்கணக்கான பாக்டீரியா வந்து தங்கோன்னு சொல்லுவாங்க. நம்ம ஸ்கூல் முதல்லாம் பிடி மிஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, நகத்தை நீட்டுங்க. அது ஏன் அப்படின்னா அந்த நெய்யில் வந்து கோடிக்கணக்கான பாக்டீரியா இருக்கும். அதை எடுத்துகிட்டு போய் ஸ்கின்ல வந்து டச் பண்ணுறது. சில பேருக்கு வந்து தலையை இப்படி சொரிஞ்சிட்டே இருப்பாங்க, டக்குன்னு எடுத்துகிட்டு போய் ஸ்கின்ல நோக்குவாங்க, ஸ்கின்ல வைப்பாங்க. அந்த மாதிரி வந்து வைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம தலையில் வந்து எல்லாருக்குமே டேண்ட்ரஃப் தலையில் இருக்கும். சில பேருக்கு அது வெளியே தெரிஞ்சது தான் வெள்ளை வெள்ளையாக தெரியுது, சில பேருக்கு தெரியாது. ஆனால் எல்லாருக்குமே தலையில் வந்து டேண்ட்ரஃப் இருக்கும். அந்த டேண்ட்ரஃப் வந்து டச் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்கின்ல வச்சிங்கன்னா நிறைய பிம்பிள்ஸ் வரும்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நம்ம கையெல்லாம் நல்லா பண்ணிட்டு ஒரு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தால் கூட சோம்பேறித்தனப்படாமல் கையை வாஷ் பண்ணுறது. நம்ம தலையில் கையை வச்சோன்னா டக்குன்னு போய் ஒரு வாஷ் பண்ணிட்டு வர்றது நமக்கும் நல்லது, நம்ம பசங்களுக்கும் நல்லது, நம்ம ஸ்கின்னையும் நம்ம ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணலாம். ஏன் அப்படின்னா இந்த ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணாமல் நம்ம பார்த்துக்கிறதுனால தான் ஸ்கின் டாக்டரு அது இதுன்னு நம்ம போயிட்டு தேடி அலையிறோம். நம்மளே அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லது. இப்போ நாங்கள் எல்லாருமே இப்போ இங்கே யூஸ் பண்ணுறது என்னென்னா ஸ்கின் ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நீங்கள் நார்மலாக வெளியே போகிறீங்க இல்லையா, நீங்கள் காலையில் எந்திரிச்சோன்னே சோப்பு யூஸ் பண்ணாமல் ஸ்கின்னுக்கு எந்த பிராண்டு தான் யூஸ் பண்ணணும்னு யாரையுமே நான் கம்பேர் பண்ணல. எனி பிராண்டு நாங்கள் யூஸ் பண்ணுறதை நாங்கள் சொல்கிறோம். எனி பிராண்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். சோப்பு தொடர்ந்து கழுத்துக்கு மேலே சோப்பு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா நம்ம கழுத்துக்கு மேலே இருக்கு இல்லையா, அந்த ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின்னு. சோப்பு யூஸ் பண்ணாமல் கிளென்சரு அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். நீங்கள் வெளியே போனாலும் சரி, வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி, மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ண. நான் வீட்டுக்குள்ளே தான் இருக்கேன், ஹவுஸ் ஒய்ஃப் தான், எனக்கு எதுக்கு அப்படின்ற கேள்வி யாருக்காவது இருக்கா? சும்மா கேள்வி. நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்க இங்கே. டியூப் லைட் இருக்கு இல்லையா, டியூப் லைட் தான் நம்ம ஸ்கின்னை ரொம்ப டேமேஜ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. வெளியே இருக்கிற சன் லைட்டை விட டியூப் லைட் தான் நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கும் போதே மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறது. இப்போ யாரெல்லாம் லிப்ஸ்டிக் போடுவீங்க, மீ இன்க்ளூடிங். லிப்ஸ்டிக்கு இது எல்லாத்தையுமே நைட்டு வந்து ஒரு வெட் வைப்ஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சு நல்லா தொடச்சிட்டு ஃபேஸை க்ளீன் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு நீங்கள் தூங்குறது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் நைட்டில் யூஸ் பண்ணலாம். இந்த சீரம் இருக்கு இல்லையா, சீரம் இதெல்லாம் நைட்டில் யூஸ் பண்ணிங்கன்னா நைட்டில் தான் நம்ம ஆர்கன்ஸ் எல்லாமே உள்ளுக்குள்ளே போயிட்டு ஒர்க் ஆகுமே. நைட்டில் நம்ம ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு சீரம் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது வந்து நல்லது. அதெல்லாமல் வெளியே கிடைக்கும் மார்க்கெட்டில் மாய்ஸ்சரைசர், கிளென்சர் எல்லாமே. இந்த கிளென்சர் இப்போ ஒரே ஒரு ஃபேஸ் வாஷ் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, ஃபேஸ் வாஷ் யாரெல்லாம் 1000 rupees மேலே வாங்கியிருக்கீங்க? கிடையாது, 300. நானும் பிஃபோர் அப்படி தான். ஆனால் இது இவ்வளோ ஒர்க் ரேட் இருக்குது அப்படின்னா அதில் அவ்வளோ குவாலிட்டி இருக்குது. இப்போ நம்ம ஒரு ட்ரெஸ்ஸு கூட எடுக்கிறோம், 300 ரூபாய்க்கு ஒரு ட்ரெஸ் இருக்குது, 3000 ரூபாய்க்கு ஒரு ட்ரெஸ் இருக்குது. அதில் என்ன டிஃப்ரெண்ட்னா குவாலிட்டி தான். இது என்னென்னா நார்மலாக நம்ம வேப்பிலை, மஞ்சள் நம்ம கையில் போட்டால் என்ன ஆகும், மஞ்சள் ஒட்டிடும். ஆனால் இதை நீங்கள் போட்டிங்கன்னா மஞ்சள் ஒட்டாது. ஏன் அப்படின்னா அந்த ரூட்டில் இருக்கு இல்லையா, அந்த ரூட்டில் இருக்கிறத வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இது எடுக்கிறதுனால நம்ம ஸ்கின்னை வந்து சாஃப்டாக வச்சுக்கோம், ஹெல்த்தியாக வச்சுக்கோம். இன்னொன்று வந்து மாய்ஸ்சரைசர் இவங்க தான் யூஸ் பண்ணணும், அவங்க தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கோம். இதில் எதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, ஆல்மண்ட் நீங்கள் டெய்லி பேஸஸில் சாப்பிட்லான்ட்டு. டெய்லி நம்ம யாரும் எடுக்கிறதில்ல, இன்டேக் எடுக்கணும் தான் அவசியம். அவுட்லுக்கில் வந்து இதில் ஆல்மண்ட் ஆயில் வந்து இருக்குது. இது எடுக்கிறதுனால நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கோ, ஈரப்பதமாக வச்சுக்கோம். இது வந்து
டோனர்னு சொல்லுவாங்க.